கொஞ்ச நாளா நாம மனுஷகுமாரன் வரும்போது என்ன எதிர்பார்க்கிறார் என்ற தலைப்புல நம்ம தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, அவர் வரும்போது சிசுத்தத்தை காண்பாரோ, அவர் வரும்போது வெளிச்சத்தை காண்பாரோ, அவர் வரும்போது என்னோட இன்னைக்கு வாசிங்க 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அவர் வரும்போது ஒரு நல்ல போர் சேவகனை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த நல் போர் சேவகனை குறித்து நாம் ஒரு தியானத்தை தொடங்க போகிறோம். முதலாவது ஒரு நல் போர் சேவகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் போர்க்களத்தை அவன் என்னன்னு கரெக்டா புரிஞ்சுன்னு இருப்பான் இல்லைங்களா? ஒரு நல் போர் சேவகனுடைய மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா மனநிலைமை கரெக்டா இருக்கும். இன்றைக்கு அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு நல் போர் சேவகன் என்ன நம்ம பார்க்கும் போது பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம ஒரு ஆர்மிக்குள்ள என்லிஸ்ட் ஆகிற மாதிரி தான் இல்லைங்களா? இந்த மிலிட்ரி செலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்னத்துக்காக அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க, என்னத்துக்காக அவங்கள என்லிஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நாள் போர்க்காலத்தில் அவங்க இறங்கி போராட வேண்டும் இல்லைங்களா? தேசத்தை காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. அந்த பொறுப்பு என்னத்துக்காக வருது? போர்க்காலம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அதே போல தான் எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் நமக்கு ஒரு போர்க்களம் உண்டு. நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த போர்க்களத்தில் கிறிஸ்து இயேசுவுக்காக நாம் நல்ல போராட்டத்தை தினந்தோறும் நாம் போராட வேண்டும். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போர் மனுஷரோட அல்ல, மாம்சத்தோட அல்ல. அவர் வார்ஃபேர் இஸ் ஸ்பிரிச்சுவல். முதலாவது நம்மளுடைய போர் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, அது ஆவிக்குரியது. வாசிங்க என்னோட எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, நமக்கு போராட்டம் உண்டு. அது மாம்சத்தோட இரத்தத்தோட அல்லன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். நிறைய நேரத்துல விசுவாசிகளா இருக்கிற நம்ம ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா மனுஷரோட தான் நம்ம நிறைய நேரத்துல போராட தொடங்கிடுறோம் இல்லைங்களா? கோச்சு கொள்ளுகிறோம், மன்னிக்காம ஆயிடுகிறோம், பேசாம ஆயிடுகிறோம், கோவப்பட்டு பேசிடுகிறோம். இல்லைன்னா அவங்களோட போர்க்காலத்துல நம்ம இறங்கி சில சண்டைகளெல்லாம் போட தொடங்கிடுகிறோம். நிறைய நேரத்துல பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் நடக்கும் போது இட் இஸ் நாட் தட் பர்சன், அந்த நபர் அது அல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவியுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம சோர்ந்து போயிடணும், நம்ம மனசு வேதனை அடையணும், நம்ம காயப்பட்டுடணும், நம்ம பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக இறங்கி சமாதானம் அற்ற ஒரு நிலைமைக்குள்ளாக வந்துடணும். நம்ம குடும்பமா இருக்கலாம், நம்ம அயலத்தாரா இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடங்களா இருக்கலாம். இந்த நபர்கள் பின்னாடி நம்மளுக்கு விரோதமா செயல்படுகிற இந்த காரியங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவி உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதுடைய யோசனை என்னங்க, எப்படியாவது நம்மளை திசை திருப்ப வைக்கணும் என்று அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறாரு, நமக்கு யுத்தம் உண்டு. ஹல்லேலூயா. யாரோட? இந்த லிஸ்டே கொடுக்குறாருங்க இல்லைங்களா? we have principalities against powers of this age. இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிசாசின் சேனைகளோட இல்லைங்களா, சாத்தானின் அந்தகார லோகாதிபதியோட நமக்கு போராட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. வாசிங்க என்னோட 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது 9வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். போர்க்களத்தை புரிஞ்சு கொள்ளுகிற நம்ம எப்படி இருக்கணும்னா, முதலாவது தெளிந்த புத்தியா இருக்க வேண்டும். மை வார்ஃபேர் இஸ் நாட் பிசிக்கல். என்னுடைய போர் இந்த மாம்சத்தோட இரத்தத்தோட அல்ல. நான் எப்படி இருக்கணுங்க? அதனால தெளிந்த புத்தியா இருக்கணும், விழித்திருக்கணும். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். பாருங்க, நம்ம எதிராளி யாருங்க? பிசாசு தான் நம்ம எதிராளியா இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். பிசாசு எப்படி வருவான்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆதியிலிருந்து நம்ம பார்க்கிறோம் வஞ்சனையோட தான் வருவான். நம்ம போர்க்களம் ஆவியில இருக்கு, மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல. நம்ம போர்க்களத்துல எதிராளி யாருங்க? பிசாசா இருக்கிறான். அவன் எப்படி வருவான்ட்டு வசனம் சொல்லுதுங்க, அவன் வஞ்சனையா தான் வருவான் இல்லைங்களா? ஏதேன் தோட்டத்துல நம்ம பார்க்கும் போது அவன் வஞ்சனையா தான் வந்தான். அப்போ எல்லா சூழ்நிலைமைகளை நீங்க ஒரு போர் யுத்தத்தை பார்க்கிறீங்களா, பிசாசு அந்த இடத்துல இருக்கிறான். அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? வஞ்சனையாக அந்த இடத்துல அந்த போரின் மூலியமாக நம்மளை தோக்கடிக்க அவன் முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறான். தொடர்ந்து வாசிங்க. எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். வகை தேடி சுத்தி கொண்டு இருக்கிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நாம் என்ன பண்ணணுங்க? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறாரு. நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் கரெக்டா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. நாம் தெளிந்த புத்தியா இருக்க வேண்டும், நாம் விழித்திருக்க வேண்டும், நாம் விசுவாசத்துல
உறுதியா இருக்க வேண்டும். நாம் சாத்தானை எதிர்க்க வேண்டும். Praise the Lord. எதிரியாளியா இருக்கிற சாத்தானை தான் எதிர்க்கணுமே தவிர மாம்சத்தை ரத்தத்தை நம்ம எதிர்க்க தேவையில்லை. அவங்களோட நம்மளுக்கு போராட்டம் இல்லை இல்லைங்களா? ஒரு நல் போர் சேவகன் இதை கரெக்டா புரிஞ்சுன்னு இருப்பான். அவனை நாம் எதிர்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து 5வது வசனம் மட்டும் நம்ம வாசிப்போம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல், நம்மளுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்லாமல், அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. பாருங்க, தேவ பலனுள்ளமாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. அவைகளை நாம் என்ன பண்ணுகிறோங்க? தர்க்கங்களையும் தேவனுக்கு அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற, தேவனை அறிகின்ற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகின்ற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இங்கதான் நம்ம போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. 4 விதமான போராட்டங்கள் இப்ப நம்ம பார்த்தோம். முதலாவது நம்ம போராட்டம் ஆவிக்குரிய ஒரு போராட்டம். 2வது நம்ம போராடும் போது நம்ம எதிரியா இருக்கிறது யாருங்க? சாத்தானா இருக்கிறான். நம்ம போராட்டம் சாத்தானோடு. 3வது பார்க்கிறோம் அவனுடைய ராஜ்யமும் அவனுடைய தாக்கத்தும். அல்லேலூயா. அவன் என்ன பண்றாங்க? ஹீஸ் இன்ஃப்ளூயன்சிங். வஞ்சனையால என்ன பண்ணுகிறான்? அவன் பல விதமான யோசனைகளை கொண்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்கறான். 4வது பார்க்கிறோம், அந்த 5வது வசனத்துல வாசிக்குவோம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், பாருங்க, தர்க்கங்களையும் இல்லைங்களா? நம்ம போர் யுத்தம் எங்க இருக்குதுங்க? every lie that stands against the truth. தர்க்கங்கள் இல்லைங்களா? விரோதமா, சத்தியத்துக்கு விரோதமா எழும்புகின்ற தர்க்கங்களுக்கு விரோதமா நம்மளுக்கு போராட்டம் உண்டு. அவைகளாய் தர்க்கங்களையும், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் மனுஷர் கர்த்தரை அறிஞ்சிடுவாங்கன்ட்டு பிசாசு என்ன பண்ணுகிறாங்க? பலவிதமான விரோதமான காரியங்களை எழுப்பி விடுகிறான். பலவிதமான விரோதமான கருத்துக்களை அவன் எழுப்பி விட்டு கொண்டிருக்கிறான். எல்லா மேட்டிமைகளை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய. இன்னைக்கு எங்க பெரிய போராட்டம் இருக்குதுங்க? எண்ணத்துலதான் பெரிய போராட்டங்கள் இருக்கிறது. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். We make them captive. Hallelujah. நாம் அதை போய் என்ன பண்ணுகிறோங்க? சிறைப்பிடிச்சு நம்ம போராட்டம் இங்கே தான் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. 4 விதமான எதிரிகள் நம்மளுக்கு உண்டு. முதலாவது பார்க்கிறோம் பிசாசு. 2வது அது பிசாசுன்றது நம்ம 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 2வது பார்க்கும் போது the world system, இந்த உலகத்தின் கட்டமைப்பு. 1 யோவான் 2வது அதிகாரம் 15 17 மட்டும் வாசிக்கிறோம். 4வது பார்க்கிறோம் மாமிசம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16 17 இதை பார்க்கிறோம். 4வதாக நம்ம பார்க்கிறோம் ஃபால்ஸ் டாக்ட்ரின், எல்லா விதமான பொய் உபதேசங்கள் இல்லைங்களா? தர்க்கங்கள். மனுஷர் தேவனை அறிகின்ற அறிவில் வளர்ந்துராம இருக்க அதுக்கு விரோதமா எழும்புகின்ற யோசனைகள், சிந்தனைகள். 1 தீமோத்தேயு 4:1 நம்ம பார்க்கிறோம். இதுக்கு விரோதமா நம்மளுக்கு போராட்டம் உண்டு. அப்போ ஒரு நாள் போர் சேவகனாக நாம் கரெக்டா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்மளுடைய யுத்தம் மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல. நம்மளுடைய யுத்தம் எங்க இருக்குதுங்க? சாத்தானோட, வஞ்சனையோட. அவன் என்ன பண்ணுகிறான்? மக்களை வீழ்க்க வைக்க, மக்களை விசுவாசத்துல இடர பண்ண, மக்களை பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவனோட தான் நம்மளுக்கு போராட்டம் உண்டு. சத்தியத்துக்கு விரோதமாக எழும்புகின்ற காரியங்கள், ஆண்டவருடைய அறிகின்ற அறிவில் வளர தடையா எழும்புகிற காரியங்கள், தர்க்கங்கள், யோசனைகள், சிந்தனைகள், இங்கே தான் நம்மளுக்கு போராட்டம் உண்டு. ஒரு நல் போர் சேவகன் he will be involved in a battle like this. Hallelujah. மனுஷரோட போராட்டம் இல்லைங்க. ஆனா இந்த சூழ்நிலைமைகள் ஏற்படும் போது சாத்தானின் சேனையோட நம்மளுக்கு போராட்டம் உண்டு. இது எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோங்க? நாம் ஜெபத்துல உறுதியா இருக்கும் போது, தெளிந்த புத்தியா நாம் இருக்கும் போது, நாம் விழித்திருந்து இருக்கும் போது, நாம் விசுவாசத்துல உறுதியா இருக்கும் போது, நாம் ஆண்டவரை பிடித்து கொள்ளும் போது, நாம் சாத்தானை எதிர்க்கும் போது, நாம் பரிசுத்தத்துல வாழும் போது, நாம் வார்த்தையில தரித்திருக்கும் போது, இந்த காரியங்களை நம்ம சரியான போர் யுத்தத்துல, சரியான போர்க்காலத்துல, சரியான போர்ல நம்ம எங்கேஜ்டா இருப்போம். நம்ம ஜெபிக்கலாமா? பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒரு போர் சேவகனாக முதலாவது என் போர் என்ன, எதோடு எனக்கு போராட்டம் உண்டு என்று நாங்கள் அறிந்து கொண்டு சரியா போர் சேவகனாக செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆவியின் பலன் இன்னைக்கு உண்டாகட்டும். உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே,
ஆமென் ஆமென்.